Dear students, welcome back to our science class. Today we will discuss about 10th standard unit 8 periodic classification of elements. So according to the next topic, alloys. What is alloys? Alloys என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா two metals are fused together. ரெண்டு மெட்டலு ஒன்றாக சேர்க்கிறது தான் நம்ம அலாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அலாய் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் மிக்சர். நமக்கு தெரியும் ஹோமோஜீனியஸ் அண்டு ஹெட்டிரோஜீனியஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஹோமோஜீனியஸ்னா டூ காம்பனண்ட்டை மிக்சப் பண்ணுவோம் ஆர் மிக்சர் பண்ணுவோம், ஒன்றோடு ஒன்று கலப்போம். கலந்த பிறகு ரெண்டு காம்பனண்ட்டும் சிங்கிள் ஃபேஸாக தெரிஞ்சால் அதை நம்ம ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் மிக்ஸ்டு வித் வாட்டர். அப்போ சுகரை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சுகர் கம்ப்ளீட்லி டிசால்வ்டு இன் வாட்டர். சரியா? பார்க்குறதுக்கு வாட்டர் போல் தான் தெரியும். ஸோ இந்த வாட்டர் தான் நம்ம ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் டூ காம்பனண்ட்டை மிக்ஸ் பண்ணால் அது சிங்கிள் ஃபேஸாக தெரிஞ்சால் அதை ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டூ ஆர் மோர் மெட்டல்ஸ் ஆர் ஒன் ஆர் மோர் மெட்டல்ஸ் வித் சர்டைன் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ், இரண்டுக்கு மேற்பட்ட மெட்டல்ஸையோ ஆர் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மெட்டலோ வித்து நான் மெட்டலையும் அதை கூட மிக்ஸ் பண்ணியும் நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணலாம்? அலாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? அப்போ திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலாய்ஸ், அப்போ அலாயோடைய ப்ராப்பர்ட்டி ஆர் ஆஃப்டன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் காம்பனன்ட். அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்பனண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸை விட சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அலாயோடைய ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்டையர் டிஃப்ரெண்ட். எதை விட? அதனுடைய காம்பனண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம், அமல்கம். இதை பற்றி பார்க்க போகிறோம், அமல்கம், ரசக்கலவை. அப்போ அமல்கம்னா என்ன சார் அப்படின்னா, மெர்க்குரி வித் அனதர் மெட்டல்ஸ், எனி ஒன் ஆஃப் த மெட்டல் மிக்ஸ்டு வித் மெர்க்குரி. அப்போ ஒரு மெட்டலை நம்ம மெர்க்குரி கூட மிக்ஸ் பண்ணுறத நம்ம அமல்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த எலக்ட்ரான்ஸ் அண்ட் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் மெட்டல் சயன் ஃபிக்ஸ்டு டுகெதர், த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். வாட் ஆர் த ஃபோர்ஸ்? த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் பிட்வீன் த எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு எலக்ட்ரானுக்கும் ஒரு மெட்டல்ஸ் லாஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அது என்னவோ மாறும், கேட்டையனாக மாறிடும், பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். அப்போ அமல்கமுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ்என் அமல்கம், சில்வர் டின் அமல்கம் இஸ் யூஸ்டு ஃபார் டென்டல் ஃபில்லிங். நம்மளோட பற்குழியில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு எந்த அமல்கமை யூஸ் பண்ணுறோம்? இந்த ஏஜிஎஸ்என் அமல்கம், சில்வர் டின் அமல்கமை யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், ரீசன் ஃபார் அலாயிங். ஸோ அலாயை நம்ம உருவாக்கணும், எந்த காரணத்துக்காக அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மாடிஃபை அப்பியரன்ஸ் அண்ட் த கலர்ஸ். நம்மளுடைய அப்பியரன்ஸ், நம்மளுடைய தோற்றத்துக்கு தகுந்த போது ஒரு கலரை காம்பினேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் என்ன பண்ணலாம்? மாடிஃபை பண்ணலாம். அண்டு செகண்ட் ஒன், டு மாடிஃபை த கெமிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு மெட்டல்ஸோடைய கெமிக்கல் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மெட்டல்ஸை அலாயாக சேஞ்ச் பண்ணலாம். அண்டு தென் அந்த மெட்டல்ஸோடைய மெல்டிங் பாயிண்ட்டை லோயராக சேஞ்ச் பண்ணணும். இப்போ எவரி மெட்டல் கண்டெய்ன் பர்டிகுலர் மெல்டிங் பாயிண்ட், பர்டிகுலர் பாயிலிங் பாயிண்ட்டு. ஸோ அந்த மெட்டல்ஸோடைய மெல்டிங் பாயிண்ட்டை லோவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அலாயை சேஞ்ச் பண்ணலாம், அலாயை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் டு இன்க்ரீஸ் த ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்து. ஒரு மெட்டல்ஸோடைய ஹார்ட்னஸ், கடினத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும்
அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் அதனுடைய வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம என்னவா மாற்றுறோம், சேஞ்ச் இன்டு அலாய்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு எலக்ட்ரிசிட்டி. ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சேஞ்சிங் அலாய்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக், மெத்தட் ஆஃப் மேக்கிங் அலாய்ஸ். ஸோ அலாய்ஸை எப்படி உருவாக்கலாம், என்னென்ன மெத்தடில் வந்து அலாய்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 2 types. By first one, by fusing the metals. So one metal combine with another metal. ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டலையும் ஒன்றாக சேர்த்து ஃபியூஷன் ஆக்கி அலாய்ஸை மேடப் பண்ணலாம். பை ஃபியூசிங். ஃபியூசிங்னா என்ன சார் அப்படின்னா சேர்த்தல்னு அர்த்தம். ஃபியூசிங்னா சேர்க்கிறது. எது சேர்க்கிறோம், combine the 2 metals. The brass is example for a alloys. The brass contained with the zinc and copper. Zinc is example for a metal and then copper is example for a metal. Appo 2 metals are combined together to form a brass. Brass is example for alloys, the first type. And then second type, by compressing finely divided metals. For example wood metals. ஸோ இந்த வுட் மெட்டல்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த லெட்டு, டின்னு, பிஸ்மத்து அண்டு கேட்மியம் ஸோ ஆர் சேஞ்ச் இன்ட்டு ஃபைன்லி பவுடர். ஃபைன்லி பவுடர் என்ன சார் அப்படின்னா சிறு சிறு துகள்களாக பிரித்தெடுத்து அந்த சிறு சிறு துகள்களெல்லாம் ஒன்றாக சேர்க்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த கம்ப்ரெசிங் ஃபைனலி. ஃபைனலின்னா என்ன சார் அப்படின்னா சின்ன சின்ன துகள்களாக மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு டிவைடட் மெட்டல்ஸை சிறு சிறு துகள்களாக்கி கம்ப்ரெஸ் பண்ணுறது. கம்ப்ரெஸிங்னா என்ன சார் அப்படின்னா ஒரு அழுத்தப்பட்ட நிலையில் அலாய்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த மெத்தடு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வுட் மெட்டல். அப்போ வுட் மெட்டல் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஏ கம்ப்ரெஸிங் அலாய்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக், வாட் ஆர் த டைப் ஆஃப் அலாய்ஸ். ஸோ அலாய்ஸ் ஆர் மெயின்லி கிளாசிஃபைடு இன்டு 2 categories. First one ferrous alloys and then second one non-ferrous alloys. Ferrous அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அயனுடைய இம்பார்ட்டன்ட். ஸோ அயன் ப்ரெசண்ட் ஆகியிருந்தால் அது ஃபெரஸ் அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அயன் வந்து மேஜர் காம்பனண்ட்டாக ப்ரெசண்ட் ஆகில்ல, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அயன். ஸோ அயன் ஆப்சண்ட் ஆகியிருந்தால் நான் ஃபெரஸ் அலாய்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், ஃபெரஸ் அலாய்ஸ் த கண்டெயின் அயன் இஸ் ஏ மேஜர் காம்பனண்ட். ஒரு அலாய்ஸில் அயன் வந்து மேஜர் பார்ட்டாக ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். அயன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100% கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 75% ஆஃப் அயன் ப்ரெசண்ட் ஆகிருந்தால் அந்த அலாய்ஸுக்கு என்ன பேர், ஃபெரஸ் அலாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்டு நிக்கல் ஸ்டீல். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் இருக்குது, லாஸ்ட் டாப்பிக்லேயே நம்ம பார்த்தோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்டு நிக்கல் ஸ்டீல் இதிலெல்லாம் மேஜராக என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அயன் காம்பனண்ட் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் செகண்ட் கேட்டகரி நான் ஃபெரஸ் அலாய்ஸ். அப்போது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நான் ஃபெரஸ் அலாய்ஸ் சார் அப்படின்னா, these alloys do not contain iron as a major component. ஸோ இதில் வந்து அயன் வந்து மேஜர் காம்பனண்ட்டாக இருக்காது, ஸோ லெஸர் காம்பனண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100% ஆஃப் அலாய்ஸ் இருக்குன்னா இதில் ஒரு 20% ஆஃப் அயன்ஸ் ஆர் ப்ரெசண்ட். அப்போ 20%ன்றது மினிமம் கேட்டகரி. ஓகே. அப்போ எக்ஸாம்பிள் காப்பர் அலாய்ஸ் அண்ட் தென் அலுமினியம் அலாய்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் ஃபெரஸ் அலாய்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ 1 மார்க்கில் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் ஃபார் ஃபெரஸ் அலாய்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் non-ferrous alloys. So okay students, so remaining topic will be continued in the next video. So thank you.